நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வாட்டர்மெலன் ஸ்டார் என சொல்லிக் கொண்டு உலாவரும் இன்ஸ்டா பிரபலம் திவாகர் மீது நடிகை ஷக்கீலா பகீர் புகார் கொடுத்திருக்காங்க. திவாகர் ஆணவ கொலையை நியாயப்படுத்துவதா நடிகை முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஐயோ அவரா என அடைமொழியை கேட்டதுமே அலறி அடித்து ஓட வைக்கும் ஒரு பெயர்தான் இது. சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் என திரையுலகை ஆண்ட பல ஸ்டார்களுக்கு மத்தியில் நானும் ஒரு ஸ்டார் தான் என கையில் தர்பூசணியோடு இன்ஸ்டாவுக்கே இம்சை கொடுத்தவர் தான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார். நடிப்பு அரக்கன், நடன சூறாவளி, இவற்றுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமலேயே அதை அடைமொழியாக சேர்த்துக் கொண்டு ஆளினால் அழகு ராஜா நான் தான் என சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த அப்பாட்டக்கர் ஸ்டார். ஆனால் ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் ஒரு வாட்டர்மெலன் பீஸை கடிக்க வைத்து இந்த வெறும் திவாகரை தர்பூசணி திவாகராக்கிய பெருமை பல யூடியூப் சேனல்களையே சேரும். நடிகர் தனுஷ் 7 டேக் போனார், ஆனா நான் ஒரே டேக் தான், சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் மானானு என செல்லும் இடங்களிலெல்லாம் தற்பெருமை பேசியவரை தடால் புடால் என வெள்ளித்திரை வரை வளர்த்துவிட்ட புகழ் இன்ஸ்டாவாசிகளையே சேரும். ஆனால் தற்போது இதையெல்லாம் ஏண்டா பண்ணோம் என்ற அளவிற்கு ஒவ்வொரு இன்ஸ்டாவாசிகளையும் யூடியூப் சேனல்களையும் யோசிக்க வைத்துவிட்டது வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகரின் செயல்கள். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தர்பூசணியை கடித்த கதையாக கடைசியில் நடிகர்களோடு வம்பிழுத்து சாதிய வன்கொடுமை பேசுவதால் தற்போது நெட்டிசன்கள் பலரும் வாட்டர்மெலனை லாரி டயரில் வைத்து நசுக்கி விளையாடுகின்றனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் நடிகை ஷக்கீலாவை காண்டாகி திவாகரின் மீது புகார் கொடுக்க காவல் நிலையத்தின் கதவை தட்டியிருக்கிறார். மதுரையை சேர்ந்த திவாகர் பிசியோதெரபி முடித்துவிட்டு பொழுதுபோக்கிற்காக ரீல்ஸ் போட தொடங்கியதுதான் இன்ஸ்டாவிற்கு வந்த சோதனை. இவர் ரீக்ரியேட் செய்த பல சீன்கள் காமெடி ரகம்தான். ஆனால் அதையெல்லாம் ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் என நினைத்த திவாகர் யாருக்கும் அடங்காமல் பல ரீல்ஸ்களை வெறித்தனமாக வெளியிட்டார். அதிலும் கஜினி படத்தில் சூர்யா தர்பூசணி சாப்பிட்டுக் கொண்டே விரலசைத்து நடித்த காட்சியை ரீல்ஸாக போட்டதுதான் படுஜோராக ரீச் கொடுத்தது. கமெண்ட்டுகளில் பலர் கழுவி ஊற்றினாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் வாட்டர்மெலனோடு ஆஜராகி விடுவார் திவாகர். அதற்கு பிறகு தனக்குத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் என அடைமொழியை சேர்த்துக் கொண்டு சுற்றி வந்தார். அதனைத் தொடர்ந்து ப்ரமோஷன், போட்டோஷூட், பிராங்க் வீடியோ, மூவி சான்ஸ் என அமோகமான வளர்ச்சிதான். ஆனால் அதையெல்லாம் அப்படியே மாற்றி அமைத்தது நடிகர் சூரியை பற்றி திவாகர் கூறிய வார்த்தைகள். பெயிண்டராக வேலை பார்த்த சூரியும் நானும் ஒன்னா, நான் ஒரு டாக்டர், அவரை மாதிரி எல்லாம் சின்ன ரோல்ல நடிக்க மாட்டேன், நடிச்சா ஹீரோ தான் என அவர் பேசிய பேச்சுக்கள் கொஞ்சம் நஞ்சமா? அத்துடன் கருப்பு படத்தில் வாட்டர்மெலன் சீனை தன்னை பார்த்துதான் நடிகர் சூர்யாவே ரீக்ரியேட் செய்தார் என ஒரு பெரிய குண்டை கோலிவுட்டில் தூக்கி போட்டார் திவாகர். அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் சாந்தோ மன்னா என நடிகர் சாந்தனுவையும் இயக்குனர் வெங்கட் பிரபுவையும் வம்பிழுத்து வீடியோ போட்டார். திவாகரின் இந்த வார்த்தைகள் பலருக்கு ஆத்திரத்தை கிளப்ப யூடியூப் சேனல் ஒன்று வம்படியாக திவாகரை அழைத்து வைத்து செய்து அனுப்பியது. மேலும் பிரஸ் மீட்டில் எல்லாம் பத்திரிகையாளர்களோடு தகராறு வேறு. இப்படி தன்னை வளர்த்துவிட்ட மீடியாக்கள், உறுதுணையாக இருந்த பத்திரிகையாளர்கள், வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்கள், முன்னணி நடிகர்கள் என ஒருவரையும் விடாமல் வாயை கொடுத்து வில்லங்கத்தை விலைக்கு வாங்கினார் திவாகர். இதனால் அவரின் இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸும் கடகடமென குறைய தொடங்கின. இந்த சூழலில்தான் சமீபத்தில் நெல்லையில் நடந்த கவின் கொலை தொடர்பாக கொலையாளிகளுக்கு ஆதரவாக பேசிய திவாகரின் வீடியோ பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்துவையும் சாதி பெயரால் இழிவாக பேசியிருந்தார். இப்படி பல சர்ச்சைகள் தொடர்ந்து வெடித்ததால் கொதித்து போன நடிகை ஷக்கீலா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திவாகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்தார். அதில் சமீப காலமாக தான் சார்ந்த சமூகத்தை உயர்த்தியும் பிற சமூகத்தை தாழ்த்தியும் திவாகர் ஜாதி ரீதியாக பேசி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார் ஷக்கீலா. எதை பத்தினா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த டாக்டர் திவாகர் என்றவர் பத்தி, அதாவது அவர் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, அவர் அவரை தானா புகழெல்லாம் சொல்லிக்கிறார். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நடுவில் இந்த ஜாதி பிரச்சனையை அவர் ரொம்ப பேசுகிறாரு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அண்ட் அது நல்லதில்லை. அந்த ஒரு இப்போ நடந்த ஒரு மர்டரில் கூட அவங்க எங்கள் ஜாதிக்காரங்கன்றதில் அதெல்லாம் தப்பு. உங்கள் ஜாதிக்காரங்களாக தான் கொலை பண்ணலான்னு நீங்களே தூண்டி விட்றீங்களான்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நெல்லை ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் ஆணவ கொலையை நியாயப்படுத்தி பேசியதாகவும், கொலை செய்வதை அவர் தூண்டுகிறார் எனவும், இதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். எனக்கு கண்டிப்பாக கவின் கொலை வழக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா இப்போ அவங்க ஜாதி அவர் என்ன பேசியிருக்காரு, அவங்கவுங்க ஜாதியில் லவ் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே இல்லைன்னு.
லவ் எல்லாம் ஜாதியை பார்த்து வர்றதா? ஸோ அவரெல்லாம் போய் இந்த கேள்வியை அவரெல்லாம் கேட்டிருக்கக்கூடாது. அவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தராதரம் இல்லாதவர்களை வளர்த்து விட்டால் இப்படித்தான் நடக்கும் எனவும் அவரின் செயல்பாடுகள் எனக்கு பிடிக்காததால் புகார் அளிக்க வந்துள்ளேன் எனவும் கூறியிருக்கிறார் ஷகிலா. இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வர்ற தராதரம் இல்லாத ஆளுங்களை நம்மளே லைக் பண்ணி வளர்த்தி விட்டுறோம், இன்க்ளூடிங் மீ. நான் வந்து மீடியா வளர்த்து விட்டுறாங்க, மக்கள் வளர்த்து விட்டுறாங்க, நான் யார் அப்போ? நானும் சேர்ந்து தான். ஸோ அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துட்டு இவங்க என்ன வேணால் பேசலான்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அது அப்படி இல்லை. இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நான் இல்லைங்க, யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் இனிமேல் ஃபர்தராக ஃப்யூச்சரில் பேசுகிறதுக்கு அவங்க கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புகாரின் பேரில் நடிப்பு அரக்கன், நடன சூறாவளி, வாட்டர்மெலன் ஸ்டார், டாக்டர் என சொல்லிக்கொண்டு சுற்றி வரும் திவாகர் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.